எங்கள் அப்பா ஒரு டூ வீலர் வச்சுருக்காரு. நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். லாக்க உடச்சி போட்டு வண்டி எடுத்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த டெஸ்கில் ஏதாவது ஒரு போட்டு வைக்கிற மாதிரி ஏதாவது தானா, அதுக்கு உண்டான டூலும் கொடுத்துருண்ணா. என்ன தம்பி இந்த வயசுலேயே யூடியூப்லாம் பார்த்து டூல்லாம் கேட்குற, வண்டியை பாதுகாக்க சரி தரேன். இந்த டூலை எடுத்துட்டு போடா தம்பி. இது கரெக்டாக இருக்குமா? அப்படியே தம்பி இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, டிஸ்க்கு உள்ளார போல்டு போட்டுட்டு அப்புறம் நட்டை உள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணியிருந்தா தம்பி. இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும், வண்டியை யாராலையும் திருடவும் முடியாது. அப்படி ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நம்மளுக்கு ஒரு நல்ல பொருளாக கிடச்சிருக்கு. இதை போய் ஒரு பத்திரமான இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல வச்சிடலாம். இந்த மாதிரி பெட்ரோல் கிடைக்காத இடத்துல லேட்டாகுதுண்ணா, இல்லைனா ஃபோன் பண்ணி சாவடிப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம அண்ணன் சொல்கிற ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடுவோம். எவன் வண்டி எடுக்கிறான் அவன் மண்டை தான் உடையும். வண்டியை தொட வரவன் எவனாக இருந்தாலும் பரவாயில்ல, சவுண்டு கேட்ட அடுத்த செகண்டு இங்கே ஓடி வந்துடணும். நம்ம அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடணும், நம்ம அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துடணும். நல்லா டைட்டாக மாட்டியாச்சு. இனிமேட்டு யாராலையும் நம்ம வண்டியை தொட்டு கூட பார்க்க முடியாது. நம்ம காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு இதை கழட்டிடுவோம். அப்பா சீக்கிரமாக வேலைக்கு போவோம். சுற்றி முற்றி யாருமே இல்லை, நம்ம கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிருவோம். நல்ல வேலை இன்றைக்கின்னு பார்த்து தெருவில் ஒரு ஆளான மாட்டம் கூட இல்லை. வண்டியை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு லாக்கை எடுப்போம். லாக்கை எடுத்தாச்சு. இப்போ உள்ளார போய் பார்த்துக்கலாம், யாராச்சும் முடிச்சுட்டு இருக்கிறாங்களான்னு. யாரும் இல்லை. உள்ளார மட்டும் எட்டி பார்த்துடலாம், யாராச்சும் இருக்கிறாங்களான்னு. வண்டியை எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியது தான். வண்டியில் ஏன்டா இதை போட்டது, உழுதுட்டேன்.